العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إني قد رزقت حبها أو كما قال عليه الصلاة والسلام. இந்த மீலாது நபி பாக்கியமான தொடர் பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பேட்டை ரஹ்மானியா ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் உள்ளிட்ட சங்கமிக்க நிர்வாக பெருமக்களே, பள்ளியினுடைய கண்ணியமிக்க இமாம் அவர்கள், மதரசாவின் மேன்மையான உஸ்தாதுமார்கள், பாசத்திற்குரிய மாணவர்கள், ஜமாத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருடைய பதில் சலாமை எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை வழங்கி அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே தௌபத்து நசூஹா, பரிசுத்தமான பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து கலிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டு உரையாடி முசாஃபஹா செய்து ஆறத் தழுவி அவர்களுடைய பரக்கத்தான துஆக்களை நாம் பெறுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான சாலிஹீன்களே, நபியின் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பு. உலகத்திலே எல்லா தலைவர்களுமே மணமக்களை வாழ்த்தும் பொழுது இப்படி சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நகையும் சதையும் போல, கண்ணும் இமையும் போல, உடலும் உயிரும் போல, வானமும் நிலவும் போல வாழுங்கள் என்றெல்லாம் மணமக்களுக்கு வாழ்த்து சொன்ன தலைவர்களைத்தான் நான் இந்த உலகத்திலே பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே ஒரே ஒரு தலைவர் மாத்திரம்தான் இப்படி சொன்னார். மற்ற தலைவர்களை போல, அதை போல, இதே போல வாழுங்கள் என்றெல்லாம் சொல்லாமல் ஒரே ஒரு தலைவர் மாத்திரம்தான் இப்படி சொன்னார், என்னையும் என் மனைவியும் போல வாழுங்கள், நானும் என் மனைவியும் வாழ்ந்ததை போன்று வாழுங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அப்படி சொல்லக்கூடிய தகுதி அவர்கள் ஒருவருக்கு மாத்திரம்தான் இருந்தது. மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருந்ததாக தெரியவில்லை. எனவேதான் எந்த தலைவரும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை போல வாழுங்கள் என்று எந்த தலைவராலும் சொல்ல முடியவில்லை. அந்த வாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு மாத்திரம்தான் கொடுத்திருந்தான். காரணம், அவருடைய வாழ்க்கை அந்தவருக்கு பரிசுத்தமானது, முன்மாதிரியானது. அன்பர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை என்ற இந்த தலைப்பு எல்லா மதத்தவர்களுக்கும் ஏற்ற தலைப்பு. குடும்ப வாழ்க்கை எல்லா மதத்து மக்களிடத்திலும் இருக்கிறது. இங்கு பேசப்படுகிற இந்த விஷயத்தை எந்த மதத்தை சார்ந்தவர்கள் பின்பற்றினாலும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஜெயிக்கலாம், சாதிக்கலாம். கடைசி வரையிலும் உங்களுடைய இல்ல வாழ்க்கையிலே முறிவு வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பு தான் இந்த தலைப்பு. நண்பர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு திருமணத்தை நடத்திவிட்டு ஒரு மனைவியோடு வாழ்வதையே மிகப்பெரிய பாரமாக, கஷ்டமாக நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, மனித உலகத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்து ஒத்த பிரச்சனை கூட இல்லாமல்
அதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சில அழகிய நடைமுறைகளை குடும்ப வாழ்க்கையிலே பின்பற்றினார்கள். எனவேதான் அவர்களால் ஒரு சிறந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ முடிந்தது. நபியினுடைய குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமா அமைந்ததற்கான காரணம் என்ன? நிறைய காரணங்கள் உண்டு. சில விஷயங்கள் அன்பர்களே, குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டும். கணவன் மனைவியை புரிந்து நடக்க வேண்டும், மனைவி கணவனை புரிந்து நடக்க வேண்டும். இன்றைக்கு கணவன் மனைவியை புரிவதில்லை, மனைவியும் கணவனை புரிவதில்லை. திருமணம் செய்து ஆரம்பத்திலும் புரிவதில்லை, திருமணம் செய்து சில காலங்கள் கழித்தும் கணவன் மனைவியை புரிவதில்லை, குழந்தைகள் பெற்ற பிறகும் புரிவதில்லை. ஏன்? பிள்ளைகளை எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து பேரம்பேத்திகள் கண்ட பிறகும் கூட கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை. என்ன காரணம்? திருமணம் செய்து பல ஆண்டுகள் தான் ஆனதை தவிர இவருக்கு அவரையோ அவருக்கு இவரையோ புரியவில்லை. இதுதான் பிரச்சனைக்கான மூல காரணம். குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் புரிந்து வாழ்ந்தால் வாழ்க்கையை ரசிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்களை புரிந்து வாழ்ந்தார்கள். பெருமக்களே, மனைவியை புரிந்து வாழ்வது இரண்டு வகையாக வாழலாம். ஒன்று வாழ்ந்து புரிவது, வாழ்ந்து புரிவது ஒன்று, கேட்டு புரிவது ஒன்று. கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து புரிவதற்கு பல காலங்கள் தேவைப்படும். இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு நாளைக்கே கணவனும் மனைவியும் புரிய முடியாது. ஒருவருக்கொருவர் வாழ்ந்து காட்டி புரிவதற்கு பல காலங்கள் தேவைப்படலாம். ஆரம்பத்தில் ஒரு எளிதான வழி என்னவென்றால் கேட்டு புரிவது. திருமணத்திற்கு பிறகு முதல் சந்திப்பில கணவனும் மனைவியும் சந்தித்து பேசுகின்ற பொழுது கணவன் மனைவி இடத்திலே கேட்டு தெரிய வேண்டும், உனக்கு எதுவெல்லாம் பிடிக்கும், எதுவெல்லாம் பிடிக்காது. மனைவி கணவனிடத்தில் கேட்க வேண்டும், உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. திருமணம் செய்த ஆரம்பத்திலேயே முதல் சந்திப்பிலேயே கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டால் ஆரம்ப காலத்துல எந்த பிரச்சனையும் வராமல் நாம் பார்த்துக் கொள்ளலாம். வாழ்ந்து புரிவது என்பது இரண்டாவது விஷயம். நண்பர்களே, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உடை அணிந்திருந்தார்கள். அந்த ஆடையிலே பார்த்த பொழுது நபியினுடைய அழகு இன்னும் கூடியது, அந்த அழகு இன்னும் ஜொலித்தது. சஹாபாக்கள் நபியிட்ட கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், தாங்கள் மற்ற ஆடைகளை அணியாமல் குறிப்பிட்ட இந்த ஆடையை தாங்கள் அணிந்ததற்கு என்ன காரணம் என்பதாக நபியிடத்துல சஹாபாக்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஆடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவி வீட்டை தங்குவாங்க. நாயகம் சொன்னாங்க, இன்னைக்கு நான் ஒரு மனைவி வீட்டை தங்கி இருக்கிறேன், இந்த ஆடைத்தான் என் மனைவிக்கு பிடித்திருக்கிறது, இந்த ஆடையை என் மனைவி விரும்புகிறார், என் மனைவிக்கு இந்த ஆடை பிடிக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே அவனுக்கு பிடித்தமான இந்த ஆடையை அணிந்து அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆடையை அணிந்தேன் என்று சொன்னார்கள். அதற்காக வேண்டி என் மனைவிக்கு டவுசர போட்டாதான் பிடிக்கும் சொல்லி டவுசர போட்டதுலாம் மார்க்கத்துல அனுமதி இல்லை. என் மனைவிக்கு தாடியை எடுத்தாதான் பிடிக்கும்னு சொன்னா அதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. மார்க்கம் அனுமதித்த விஷயத்துல கணவன் மனைவியை மனைவி கணவனை புரிந்து நடப்பது வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை புரிந்து நடந்ததை போல மனைவிமார்களும் நாயகத்தை புரிந்து நடந்தாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரு அல்லாஹ் வணங்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் வணங்குறதுக்கு நமக்கெல்லாம் அந்த ஆசை என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்துல சொல்றான், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார், அவுலியாக்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் பொழுது சொல்றான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இரவு முழுக்க தொழுகையிலே கழிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ராத்திரியெல்லாம் தொழுவாங்க, அவங்க தான் அவுலியா. நம்மள நிறைய பேர் தாஜ்ஜத்தே தொழுவது இல்லை, சில பேர் சுபஹே தொழுவது இல்லை. அல்லாஹ் தஆலா
இரவெல்லாம் நின்று தரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நமக்கும் குடும்பத்தார்களுக்கும் வழங்குவானாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி நேரத்துல ஆயிஷா நாய் வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தொழுவுறதுக்கு ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. விரும்பினா அவங்க இஷ்டப்படி தொழுகலாம், எந்திரிக்கலாம், தொழுக ஆரம்பிச்சிடலாம். ஆனா நினைச்ச உடனே தொழாம ஆயிஷா நாய் கூட நாயகர் தங்கி இருந்தாங்கல்ல, தன்னுடைய மனைவி ஆயிஷாட்ட அனுமதி கேட்டாங்க. மனைவிய ரசூலுல்லாஹ் மனைவியினுடைய உணர்வை மதிக்கிறாங்க. நம்ம அந்த ஆயிஷா வீட்டுல தங்கி இருக்கிறோம், இது அவங்க வீட்டுல தங்க வேண்டிய நாளு, பகலும் அவங்களுக்கு சொந்தம், இரவும் அவங்களுக்கு சொந்தம். அவங்க அனுமதி இல்லாம நாம எதையும் செய்யக்கூடாது என்று புரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடத்துல, ஆயிஷா நான் அல்லாஹ் தொழுவுறதுக்கு விரும்புறேன், நீ எனக்கு அனுமதி கொடுப்பியா? மனைவியினுடைய உணர்வை மதிக்கிறாங்க. ஆயிஷானுடைய உணர்வு என்ன? நபியோடு சேரணும், நபியோடு இணையணும், நபியோடு சந்தோஷமா இருக்கணும். அந்த உணர்வு ஆயிஷா அம்மாவுக்கு. இப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வு அல்லாஹ் தொழுகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய உணர்வை புரிந்து கொண்டு அல்லாஹ் தொழுவதற்கு அனுமதி கொடுக்கிறாயா என்று கேட்ட பொழுது ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இன்னி லா உஹிப்பு குர்பக, நாயகமே உங்களோடு நெருக்கமாக இருக்கத்தான், உங்களோடு நெருக்கமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். ஆனாலும் அகப்பு இளைய, நானோ உங்கள் நெருக்கத்தை விரும்புறேன், நீங்களோ அல்லாஹ் கூட நெருக்கமா இருக்க விரும்புறீங்க. நாயகமே என்னுடைய விருப்பத்தை விட உங்கள் விருப்பத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நாயகமே தாங்கள் ஆசைப்பட்டதை போலவே அல்லாஹ்வை தொழுவது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவத்துக்கு விரும்புறாங்க. அதை ஆயிஷா நாயை புரிஞ்சு நடந்து கொண்டாங்க. பாருங்க, இதுதான் கணவன் மனைவியை ஒருவருக்கொருவர் புரிந்து நடப்பது என்பது. அதே போல இல்லற வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும், கணவனும் மனைவியும் சந்தோஷமா வாழன்னு சொன்னா தயவு செய்து கவனமா கேளுங்க. ஆண்களும் கவனமா கேளுங்க, பெண்களும் கவனமா கேளுங்க, தரக்கூடிய குடிச்சுட்டே கேளுங்க, கவனமா கேளுங்க அன்பர்களே. அதே போல கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பாராட்டி வாழ வேண்டும். குழந்தையை தாளாட்டி வளர்க்க வேண்டும். கணவனும் மனைவியும் பாராட்டி வாழ வேண்டும். குழந்தையை தாளாட்டணும், கணவனும் மனைவி ஒருவரை ஒருவர் பாராட்டணும். கணவன் மனைவியை பாராட்டணும், மனைவி கணவனை பாராட்டணும். பாராட்டத்தக்க அம்சங்களாக என்ன இருக்குமோ அவங்கள்ட்ட அதை சொல்லி பாராட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடும்ப வாழ்க்கையில ஜெயிச்சாங்க? மனைவியை பாராட்டி வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைன்ன ஃபضل ஆயிஷா அலன் நிசா கஃபضل ஸரீதி அலா சாயிரி தாமி. அரபு நாட்டுல தக்கடி பிரபலியமான உணவு, இறைச்சியும் மாவும் கலந்து தயார் செய்யப்படக்கூடிய உணவு தான் தக்கடி என்பது. ஞாபகத்திலையும் பேமஸான உணவு. தக்கடின்னு சொன்ன உடனே சில பேருடைய முகமெல்லாம் கொலக்கட்ட மாதிரி பொங்கு. தக்கடி என்பது அரபு நாட்டுல ஒரு பிரபலியமான உணவு. அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டினாங்க தன்னுடைய மனைவி ஆயிஷாவை. எப்படி பாராட்டினாங்க? உணவுகளில் தக்கடி எப்படி உயர்ந்ததோ, உணவுகளில் தக்கடி எப்படி உயர்ந்ததோ அதே போல மற்ற பெண்களை விட என் மனைவி ஆயிஷா சிறந்தவள். மனைவியை தக்கடியால் பாராட்டி, தக்கடி சின்ன என்ன திரும்பி வருது, மனைவியை தக்கடியால் பாராட்டி மனைவியை பாராட்டாத கணவன்மார்களுக்கு தக்க அடியை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிய தக்கடி என்று சொல்லி பாராட்டாத கணவன்மாருக்கு தக்க அடியை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷாமா மட்டுமா ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க? எல்லா மனைவிமார்களையும் பாராட்டினாங்க. அன்னை அஃபா நாயகி, நபியினுடைய இன்னொரு மனைவி அஃபா நாயகி, அவங்க நிறைய நோன்பு வைப்பாங்க, நிறைய இரவெல்லாம் நின்று தொழுவாங்க. அஃபா நாயகி அவங்களே ரசூலுல்லாஹ் பாராட்டாங்க. என் மனைவி அஃபா யாரு தெரியுமா? சஃபா அம்மா. ரொம்ப ரொம்ப நோன்பு பிடிப்பாங்க. நோன்பு பிடிக்கிறதுல நம்பர் 1 என் மனைவி அஃபா. என் மனைவி அஃபா யாரு தெரியுமா? சஃபா அம்மா. அந்த காலத்துல எல்லாம் ஹவ்வாமா என்று பேரு வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹவ்வாமா என்ன அர்த்தம்? என் மனைவி ஆயிஷா ரொம்ப ரொம்ப ராத்திரி தொழுவாங்க.
சவ்வாமா பெரிய நோன்பாளி, கவ்வாமா இரவெல்லாம் தொழுகையாளி என்று மனைவியை பாராட்டினாங்க சகோதரர்கள். இப்படி பாராட்டிய பொழுது ஆயிஷா அம்மாவுக்கு நபி மேல பிரியம் கூடுச்சு. அப்சா அம்மாவுக்கு தன்னுடைய அன்பு கணவர் நாயகத்தின் மீது பாசம் பொங்குச்சு. மட்டுமல்ல, ஜெய்னப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஜெய்னப் என்ற ஒரு மனைவி, அவங்க நிறைய தர்மம் பண்ணுவாங்க. ஜெய்னப் அம்மா அல்லாஹ்வுடைய தூதரை பாராட்டினாங்க. அத்தவள புன்னையதா, என் மனைவி ஜெய்னபுடைய கை ரொம்ப நீளம், நீளமான கைக்கு சொந்தக்காரர் என்னுடைய மனைவி ஜெய்னப். அதிகமா தர்மம் செய்வதற்காக கை நீளும். என்னைக்காவது கணவன் மனைவியை பாராட்டி இருக்கிறாங்களா? மனைவி கணவனை பாராட்டுறாங்களா? குறை சொன்ன நாட்கள் உண்டு, திட்டிய நாட்கள் பல நாட்கள். உப்பு இல்ல, அது பெரிய தப்பு இல்ல, அதுக்கு எத்தனை சண்டை போட்டிருக்கிறோம். உறப்பு கூடிட்டு எனக்கு வெறுப்பு கூடிட்டு, உறப்பு கூடிட்டு எனக்கு வெறுப்பு கூடிட்டு எத்தனை சண்டை போட்டிருக்கோம், எத்தனை தடவை கிழிச்சிருக்கோம், பேசிருக்கோம், திட்டி இருக்கோம். என்னைக்காவது அழகா சமைக்கும் பொழுது அழகா சமைச்சிருக்கியம்மா, எனக்கு மோதிரம் வாங்கி போட முடியுதே இல்லையோ, மோதிரம் வாங்கி போடணும் ஆசையா இருக்குதுமா என்றாலும் சொல்லி இருக்கிறோமா? அன்பு கணவன்மார்களே, பெரியவர்களே, மனைவிமார்களை பாராட்டுங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய அழகை பாராட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே சில சமயங்கள்ல ஆயிஷா நாயகியை வந்து எப்படி கூப்பிடாம தெரியுமா? யா ஹுமைரா, என்ன அர்த்தம்? செக்க சிவந்த பெண்ணு. ஆயிஷா அம்மா நல்ல சிகப்பா இருப்பாங்க. யா ஹுமைரா, நம்மளுக்கு கூட சில பேருக்கு பேர் வச்சிருப்பாங்க, ஹுமைரான்னு பேர் வச்சிருப்பாங்க. கருப்பா இருந்தாலும் வச்சுக்கலாம், அது ஆயிஷா அம்மா பேரு, அதனால வச்சுக்கலாம். எப்படிதான் கருப்போ சிவப்போ ஹுமைரான்னு வச்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை யா ஹுமைரா, செக்க சிவந்த ஆயிஷாவே என்று பாராட்டுவோம். என்னைக்காவது நம்ம மனைவி எப்படி பாராட்டி இருக்கோமா? அவங்கள்ட்ட என்ன இருக்கிறதோ அதை சொல்லி பாராட்டணும். நண்பர்களே, இப்படி வாழ்க்கையிலே பாராட்டி வாழ்வது என்பது குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல வாழ்க்கை என்பது ரசிக்க வேண்டுமானால், வாழ்க்கை என்பது ருசிக்க வேண்டுமானால் ரசிச்சு வாழணும், ருசிச்சு வாழணும். நண்பர்களே, ரசிச்சு சாப்பிட்டா தான், ருசிச்சு சாப்பிட்டா தான் உடம்புக்குள்ள அந்த சக்தி இறங்கும். அதே போல ரசிச்சு வாழ்ந்தாதான், ருசிச்சு வாழ்ந்தாதான் இல்லற வாழ்க்கை உள்ளத்துக்கு உள்ள இறங்கும். நண்பர்களே, வாழ்க்கை ரசிக்க வேண்டுமானால் கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல கோபப்படக்கூடாது. கல்யாணம் முடிச்ச ஆரம்பத்திலேயே கணவன் மனைவியும் ஒரு ஒப்பந்தம் போடணும். ஒரு பத்திரம் போட்டு எழுதினா கூட பரவாயில்லை. என்ன ஒப்பந்தம் பாரு? நான் கோவப்பட்டா நீ அமைதி ஆயிரணும், நீ கோவப்பட்டா நான் அமைதி ஆயிடுவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது? கோவப்படக்கூடாது. யாருடைய கோபம் கூடுதோ, ஒரு ஆளுடைய கோபம் கூடிட்டுன்னா இன்னொரு ஆள் அமைதி ஆயிரணும், அமைதியானாத்த அவருக்கு நல்லது. நண்பர்களே, இப்படி கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கோபத்தை தவிர்த்து வாழும் பொழுது வாழ்க்கை என்பது இன்பமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் வாழ்ந்தாங்க, இல்லற வாழ்க்கையில சாதிச்சாங்க. ஒரு தடவை சஹாபாக்கள் முகீரா இப்னு முஆவியா, இவர் யாருங்க? இஸ்லாமியர்களுடைய ஒரு பயங்கரமான எதிரி. இவரால் இஸ்லாமிய மக்களுக்கு நிறைய தொல்லை வந்திருக்குது. மிகப்பெரிய எதிரியான முகீராவை கைது செய்து சஹாபாக்கள் நபியிடத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். அப்போது பெருமானார் தன்னுடைய மனைவியான ஆயிஷா வீட்டுல இருக்கிறான். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதி முகீரா வந்தவுடனே அந்த சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவசர வேலையாக வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்பொழுது பெருமானார் ஆயிஷாட்ட சொன்னாங்க, ஆயிஷா, நான் அவசர வேலையாக வெளியே போறேன். நபியினுடைய வீடும் பள்ளிவாசலும் சேர்ந்துதான் இருந்துச்சு. பள்ளிவாசல் அது எதிரியா முகீராவை கட்டி போட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷா, கைதி முகீரா பயங்கரமான ஆளு, சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு புடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க, பள்ளிவாசலை கட்டி போட்டிருக்கிறேன், பத்திரமா பாத்துக்கோ என்று சொல்லிட்டு போயிட்டான். அல்லாஹ்வுடைய தூதரை போன பிறகு ஆயிஷா அம்மாவை பாக்குறதுக்கு அவங்களுடைய தோழி ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு தோழி அம்மா வந்தாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு வந்தாங்க. வந்து ஆயிஷா அம்மாட்ட ஜாலியா சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. முகீரா அதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க, யாரதான் ஆயிஷா அம்மாவை பார்க்க வருவாங்க,
ஆயிஷா அம்மாட்ட யாரு பேச வருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தா அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெண்மணி ஒரு தோழி ஆயிஷா அம்மாட்ட பேச வந்தாங்க. ஆயிஷா அம்மாவும் அந்த தோழியோட பேசிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. வந்து பார்த்தா கைதி முகீராவை காணல, எஸ்கேப், ஆளு இல்ல, காணா போயிட்டான். சலதாரத்துல வந்தோடனே கேட்டாங்க, ஐநல் அசீர், ஆயிஷா கைதிய எங்க, கைதிய எங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஆயிஷாவை பாக்குறாங்க, கைதி இருந்த இடம் தான் இருக்குது, கைதி இல்ல, ஆள் எஸ்கேப் ஆயிட்டா, தப்பி போயிட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சரியான கோபம். ஏன்னு சொன்னா முக்கியமான எது, அவன் தப்புனா இன்னும் மக்களுக்கு ஆபத்து. அதனால சமுதாயத்தின் மீது மனைவியின் மீது இருந்த பாசத்தை விட, குடும்பத்தின் மீது இருந்த பாசத்தை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய சமுதாயத்தின் மீதுதான் அதிகமான பாசம் இருந்துச்சு. என்னுடைய சமுதாயத்துக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு கைதியை அசால்ட்டா தப்ப விட்டு விட்டாய் ஆயிஷா, கத்தால்லாஹ் எதைக்கு, உன் கை நாசமா போகும். கோவத்துல ரசூலுல்லாஹ் திட்டாங்க, ஆயிஷா உன் கையை அல்லாஹ் துண்டிப்பானாக, உன் கை நாசமா போகட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு ஆயிஷா அம்மா சபிச்சுட்டாங்க, திட்டாங்க. திட்டிட்டு வெளியே வந்தாங்க. சஹாபாக்கள் தான் கூப்பிட்டாங்க, கைதி முகீரா தப்பிட்டான், தேடி போங்க என்று சொன்னாங்க. பிறகு சஹாபாக்கள் அந்த ஆளை தேடி பிடிச்சி கைதி முகீராவை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு பாதுகாப்பா கட்டி போட்டாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரு வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது நான் கைகளை உதறிக்கொண்டே இருந்தேன். ஆயிஷா அம்மா கைகளை உதறிக்கொண்டே இருந்தான். அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாலைக்கு ஆயிஷா உனக்கு என்ன ஆச்சுமா, ஏன் கைகளை போட்டு உதறுகிறாய், கையெல்லாம் நடுங்குதே, ஏன் நடுங்குகிறாய் என்று கேட்ட பொழுது ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நாயகமே தாங்க என்ன சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாங்கத்தான் கோபப்பட்டு என் கை விளங்காம போகட்டும் என்று அல்லாஹ்ட்ட சபிச்சுட்டீங்க. நான் பயந்துதான் இருக்கிறேன், இந்த கை நாசமா போகுமோ, இந்த கை நாசமா போகுமோ, இந்த பயத்துல நடுக்கத்துல நான் இருக்கிறேன் என்பதாக ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்க, ஆயிஷா அந்த கோபத்தை நான் அப்போதே விட்டுவிட்டேன், அந்த கோபத்தை அப்போதே விட்டுவிட்டேன், அந்த சம்பவத்தை நான் மறந்துட்டேன், இப்போது உண்மையில எனக்கு எந்த கோபம் இல்லை என்று சொன்னாங்க. பிறகு ஆயிஷா அம்மா பயந்ததற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என் மனைவி ஆயிஷாவை மன்னிச்சிடு, ஃபஜ்அல்ஹா லஹு ரஹமத்தன், ஆயிஷாவை நான் திட்டினேனே, அந்த திட்டுதலை கொண்டு அந்த திட்டை அவர்களுக்கு ரஹமத்தாக ஆக்கி, என்னுடைய சாபத்தை அதாவாக ஆக்கி விடாமல் ரஹமத்தாக மாற்றிவிடு, அவங்களுக்கு உதவி செஞ்சிடு, என்னுடைய மனைவி ஆயிஷாவை மன்னித்து விடு என்பதா ஸல்லல்லாஹு அந்த இடத்திலே துஆ செஞ்சாங்க. கணவனோட மனைவியும் வாழ்க்கையில கோபப்படுறது இயல்புதான். ஆனால் கோபப்பட்டால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கோபம் நீடிக்க கூடாது. கணவனுக்கு மனைவிக்கு மேல கோபம் வந்தா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கோபம் ஆஃப் ஆயிடணும். மனைவிக்கு கணவன் மேல கோபம் வந்தா 10 நிமிஷத்துல கோபம் போகணும். அந்த கணவன் தான் சிறந்த கணவன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோபத்தில் நல்ல கோபக்காரன் உண்டு, கோபத்திலே கெட்ட கோபக்காரனும் உண்டு. அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன கைரல் ரிஜால், மனிதர்களே சிறந்த மனிதன் யார் தெரியுமா, மன்கான பதீஉல் கலபு சரீஉல் ஃபை, சிறந்த மனிதன் யார் தெரியுமா, அடிக்கடி கோபப்பட மாட்டான், எப்போதாவது ஒரு முறை தான் கோபப்படுவான். எப்போதாவது ஒரு முறை கோபப்பட்டாலும் கூட அந்த கோபம் அவனுக்கு உடனே வராது, ரொம்ப தாமதமாகத்தான் கோபம் வரும். நல்ல கவனிங்க, எப்போதாவது ஒரு முறை தான் கோபப்படுவான், அந்த கோபமும் கூட உடனே வராது, ரொம்ப லேட்டா கோபம் வரும். கோபம் தாமதமாக வரும், தாமதமா வந்த கோபம் உடனே அவனை விட்டு விலகிவிடும். அவனே சிறந்த மனிதன். கெட்ட மனிதன் யார், சரீஉல் கலபி பதீஉல் ஃபை, யார் அடிக்கடி கோபப்படுவானோ, யாருக்கு கோபம் மூக்கு நுனியில நிற்குமோ, யார் உடனே கோபப்பட்டு பல மணி நேரங்கள் பல நாட்களாக யாருக்கு கோபம் நீடிக்குமோ அவன் கெட்ட கோபக்காரன், அவன் கெட்ட மனிதன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, அதே போன்று குடும்ப வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால்
சாதிக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டி வாழ வேண்டும். கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இரக்கம் காட்டி வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் மேல எந்த அளவுக்கு இரக்கம் காட்டினாங்க, மனைவிமார்கள் மீது ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையை காட்டினாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி சஃபியா நாயகியோட ஒரு பயணத்துல போறாங்க. சஃபியா நாயகி அவங்களோட ஒரு பயணத்துல போகும்போது ஒரு இடத்துல தங்குறாங்க. பிறகு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல இருந்து புறப்பட்ட பொழுது ஒட்டகத்துக்கு மேல சஃபியா அம்மா ஏற பாக்குறாங்க, அவங்களால ஏற முடியல. ஒட்டகத்துக்கு மேல அவங்களோட மனைவி சஃபியா நாயகியால ஏற முடியல. நீங்க சில பேரை பார்த்திருக்கலாம், மனைவிய பெருமையா பைக்ல கூட்டு போவான், பைக்ல பெருமையா கூட்டு போவான். எங்கேயாவது போய் மனைவியால ஏற முடியல இறங்க முடியணும்னு சொன்னா உன்னால முடியாத வீட்டிலேயே கிடக்க வேண்டியதானே, கூட வந்து என்ன அசிங்கப்படுத்து என்று இவன் தான் அவளை அசிங்கப்படுத்துவான். அவளால பைக்ல ஏற முடியாட்டா ஹெல்ப் பண்றது, ஒரு ஓரம் அணிக்கிறது, ஒரு கல்லை பார்த்து அந்த அம்மா ஏறுவதற்கு உதவி செய்வது, அப்படி எல்லாம் இல்லாம முடியாம ஏண்டி கூட வந்து என்னை அசிங்கப்படுத்துற கஷ்டப்படுத்துற, இது மனைவியை திட்டி அவன் தான் மனைவியை கஷ்டப்படுத்துவான். இங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோட பயணம் போயிருக்கிறாங்க, கூட சஹாபாக்கெல்லாம் வராங்க, மனைவி சஃபியா வந்திருக்கிறாங்க. ஒட்டகத்துக்கு மேல ஏறணும், அவங்களால ஏற முடியல. நம்மை போல மனைவியை அல்லாஹ்வுடைய தூதர் திட்டற என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலஹ ரிஜ்லஹு அலல் அரவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்கால் போட்டு நின்னாங்க. முட்டுக்கால் போட்டு நின்னாங்க. இடது காலை தரையில், இடது முட்டை தரையில் ஊன்றி கொண்டு வலது முட்டை நிறுத்தி வைத்தார்கள். இப்ப அப்படின்னா நான் உட்கார்ந்து காட்ட முடியாது. இடது முட்டை தரையிலே பதித்து கொண்டு வலது முட்டை நட்டி வைத்துக் கொண்டார். நட்டி வச்சு சொன்னாங்க, சஃபியா ஏற முடியலையா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, என் தொடைக்கு மேல ஏறி ஒட்டகத்துக்கு மேல ஏறு. ஒரு முட்டை மடக்கி வச்சுட்டாங்க, ஒரு முட்டை நிப்பாட்டி இருக்கிறாங்க, அப்ப ஒரு தொடை நிற்கும். நபியினுடைய கொடைக்கு மேல ஏறி சஃபியா அம்மா ஒட்டகத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாம் அப்படி மனைவியை ஏற்றுறதுக்கு மனசும் இல்லை, உடம்பும் இல்லை. நம்ம அப்படி ஏற்க முடியாது. நம்ம முட்டை போட்டு நின்று அவன் ஏறினா ரெண்டு பேரும் கீழே ஒண்ணு ஆப்பிள் தான் கிடக்கும். அல்லாஹ்வுத்தாலா பாதுகாப்பானாங்க. நண்பர்களே, தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கிருபை காட்டினாங்க என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது. அதே போல நண்பர்களே, நான் கணவனை பத்தியும் பேசணும், மனைவியை பத்தியும் பேசணும், பெற்றோர்களை பத்தியும் பேசணும். இருக்கிற நேரத்துல இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயமும் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் பேசணும். நண்பர்களே, அதே போல கணவனும் மனைவியும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் அன்பை வெளிப்படுத்தணும். பிரச்சனை என்னன்னு கேட்டா, கணவன் மனைவி மேல கோபத்தை நிறைய வெளிப்படுத்தலாம், அன்பை வெளிப்படுத்துறது இல்லை, வெளிப்படுத்த செய்யறதும் இல்லை. சொல்லுவான், நான் எவ்வளவு காலமா குடும்பத்துக்காண்டி உழைக்கிறேன், எவ்வளவு காலமா கஷ்டப்படுறேன், விடிஞ்சா போறேன், அடைஞ்சாத்தான் வரேன், வெளிநாட்டவே வேலை பார்க்கிறேன், சென்னையில இருக்கிறேன், வெளியூர்ல இருக்கிறேன், சாப்பிடாமக்கெல்லாம் வேலை பார்க்கிறேன், ஏழோடு மலையோடு அலையிறேன், என் பொண்டாட்டியில புரிய மாட்டேக்கா. கோபப்படுறது, நமக்கு கோபப்பட தெரியுது, கோபத்தை வெளிப்படுத்துவான். அன்பை வெளிப்படுத்துங்களேன். கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துவது. அன்பை வெளிப்படுத்துவதுதான் பாராட்டி பேசுவது, பாராட்டுவது அன்பை வெளிப்படுத்துவது. செல்ல பேரைகளை கொண்டு அழைப்பது அன்பை வெளிப்படுத்துவது. அதே போல அன்பர்களே, நபியினுடைய சுன்னத்து ஒன்றாக ஒரே தட்டில் சாப்பிட்டு அன்பை வெளிப்படுத்துவது. கணவனும் மனைவியும் நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. ஆம்பளை சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியை எலும்பதான் கொண்டாடி சாப்பிடணும் என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. ஆண்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பெண்கள் சாப்பிடணும் என்பதல்ல இஸ்லாமிய கலாச்சாரம். இருப்பதை பகிர்ந்து சாப்பிடுவது, இரண்டு பேரும் ஒன்றாக அமர்ந்து ஒரே சகனிலே சாப்பாடு போட்டு சாப்பிடுவது, அதுதான் நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய சுருத்தன்பர்களே. கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகுங்க? உடம்புல சாப்பாடு போகும், உள்ளத்துல அன்பு போகும். கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும் பொழுது ஒரு 10 நிமிஷம் ஒன்னா இருக்கிறாங்கன்னா
10 நிமிஷம் பேசுறாங்களா, அந்த 10 நிமிஷம் ஒன்னா இருக்கும் பொழுது 10 நிமிஷம் பேசும் பொழுது இந்த அம்மா சில விஷயத்த அவருக்கு சொல்லும், அவர் சில விஷயத்த சொல்வாரு, இவருக்குள்ள பாரம் இறங்கும், அந்த அம்மாவுடைய பாரம் இறங்கும், உடம்புல சாப்பாடு போகும், உள்ளத்துக்குள்ள அன்பு போகும். ஒன்றாக சாப்பிடுவது அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழி. அதே போல சொல்றாங்க ஆயிஷா நாயகி, சில சமயத்துல கடமையான குளிக்கக்கூடிய சமயத்துல ஆயிஷா சொல்றான், ஆயிஷா அம்மா கடமையான குளிக்கக்கூடிய சமயத்துல நானும் என்னுடைய அன்பு கணவர் நாயகமும் ஒரே பாத்திரத்திலே ஒன்றாக குளிப்போம். என்னைக்காவது குளிச்சிருக்கிறோமா? இதுவும் சுண்ணத்து தாங்க. ஒன்னா சாப்பிடறதும் சுண்ணத்து தான். ஒரே பாத்திரத்துல ஒரே பாலியில ஒரே பாத்திரத்துல கணவனும் மனைவியும் ஒரே அறையில் ஒரே பாத்திரத்தில் ஒழுக்கத்தை பேணி கொண்டு கண்ணியத்தை பேணி ஒரே அறையில் ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக குளிப்பதும் நபியினுடைய சுண்ணத்து. அதன் மூலமாக நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நாங்க 2 பேரும் ஒரே பாத்திரத்துல ஒன்னாக குளிக்கும் பொழுது இந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகமா குளிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகமா குளிச்சா நான் சொல்லுவேன், நாயகமே தவலி எல்லா தண்ணியும் நீங்க காலியாக்கிறாதீங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணியை வைங்க. நான் வேகமா குளிச்சா ஆயிஷா சொல்லுவாங்க, ஆயிஷா எல்லா தண்ணியையும் நீ காலி பண்ணிடாது, எனக்கு கொஞ்சம் தண்ணியை மிச்சம் வைக்கி. அன்பர்களே, இப்படி ஒன்றாக சாப்பிடுவது ஒன்றாக குளிப்பதெல்லாம் அன்பர்களே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வழி என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு செய்த வேண்டிய கடமைகளை அவர்கள் சரியாக செய்ததை போல மனைவிமார்கள் தன்னுடைய அன்பு கணவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனைவிமார்களும் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன் நபியு யஹ்சிபு நாலஹு, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய வீட்டிலே அவர்களுடைய கிழிந்த செருப்புகளை தைத்துக் கொண்டிருந்தார்கள். பகல் நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கிழிஞ்ச செருப்புகளை தச்சாங்க. அப்போது நபியினுடைய நெற்றியிலே வேர்வை வடிந்தது. அந்த வேர்வையிலிருந்து முத்துக்கள் பிறந்தது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு தைக்கிறாங்க, நெற்றியில வேர்வை வடியுது, வேர்வை சொட்டு வடிஞ்சு கீழே விழுது, அதை பார்த்தால் முத்துக்களை போன்று தெரிந்தது அந்த வேர்வை. நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தேன். அப்பொழுது நல்ல இளைஞர் சூழல்லா அல்லாஹ்வுடைய தூதரை என்னை பார்த்து கேட்டாங்க, ஆயிஷா என்னம்மா வித்தியாசமா பார்க்கிறீன்னா கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், ஜால ஜபீனுக்க அரப்பு ஜால அரப்புக்க வல்லது நூறா, நாயகமே தங்களுக்கு நெற்றியிலே வேர்வை வடிகிறது, அந்த வேர்வை சொத்துக்களை பார்த்தால் முத்துக்களை போல் தெரிகிறது நாயகமே, வேர்வையிலிருந்து முத்துக்கள் வருவதை போல் தெரிகிறது, அந்த வேர்வை கூட அத்தனை பிரகாசமாக இருக்கிறது. நாயகமே, அரபு நாட்டிலே மிக சிறந்த கவிஞராக வாழ்ந்து மரணித்து விட்ட அபு கபீல் ஹுதலி என்ற ஒரு சிறந்த கவிஞர் அரபு நாட்டில் இருந்தார். அவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா அலிம அன்னக்க அஹப்பு பிஷரிஹி, கவிதை பாடுவதற்கு நீங்களே பொருத்தமானவர் என்பதை அவர் விளங்கி உங்களுக்காக வேண்டி உங்கள் அழகை பாராட்டி எத்தனையோ கவிதைகளை அவர் எழுதியிருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து ஆயிஷா அம்மா சொன்ன பொழுது ஆயான்னு கேட்டாங்க, ஆயிஷா ஒருவேளை அந்த அபு கபீருல் உதலி இருந்ததா என்ன பத்தி என்ன கவிதை பாடி இருப்பாரு, அவர் இருந்தா உன்னுடைய அழகை போன்று கவிதை பாடுவார் என்று சொல்கிறாயே, அவர் இருந்திருந்தா என்ன கவிதை பாடி இருப்பார் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி ஆயிஷா அம்மா அவங்களே ஒரு கவிதையை பாடினாங்களாம். ஒரு கவிதையை பாடி, நாயகமே அபு கபீருல் உதலி இருந்துதா உங்களை புகழ்ந்து இப்படித்தான் கவிதையை பாடி இருப்பார் என்பதாக ஆயிஷா நாயை சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு வந்து கப்பல பைன ஐனையே என்னோட நெற்றியில ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுத்தாங்க. ஜஸாக்கில்லாஹு யா ஆயிஷா அன்னி கைரா என்று ஜஸாக்கல்லாஹ் சொல்லி எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க என்று சொல்றாங்க ஆயிஷா அம்மா. நண்பர்களே, சிறந்த மனைவியார் ஆயிஷா நாயகி தன்னுடைய அன்பு கணவர் நாயகத்தினுடைய அழகை பாராட்டுவதை போல எந்த மனைவி கணவனுடைய அழகை பாராட்டுவாளோ அவளே சிறந்த மனைவி. அது மாத்திரம் நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நபியினுடைய மனைவிமார்கள் எவ்வளவு பாசமா இருந்தாங்கன்னு சொன்னா, நபியினுடைய மரணத்திற்கு பின்னால நபி அணிந்த சில ஆடைகளை
பரக்கத்திற்காக பாசத்திற்காக மனைவிமார்கள் தங்களோடு வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு நபி அணிந்த சில ஆடைகளை நபியின் நினைவாக பாசத்திற்காக பரக்கத்திற்காக தங்களோடு மனைவிமார்கள் வைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு எல்லாம் கணவர் இறந்து போயிட்டா என்ன பண்ணிடுறாங்க, அவரை கொண்டு பள்ளிவாசல தொலை வச்சு அவரை கபர்ஸ்தான்ல போட்டுறாங்க. அவரை அணிஞ்ச ஆடைகளை ஒண்ணு விடாம ஆத்துல விட்டுறான். பாப்பா ஆடையில பாப்பா சட்டை எடுலாம், பாப்பாவுடைய வேட்டி எடுலாம், பாப்பாவுடைய சேர்ந்து எடு, பாப்பாவோட துணி எடுங்க, பாப்பா இறந்து போயிட்டாரு, இன்னும் அவரு கொடுத்த ஆடைகள் வீட்டுல இருந்தா வீட்டுக்கு நல்லதுன்னு பயந்து போய் என்ன பண்ணிடுறாங்க, கணவன் இறந்துட்டான் ஆடைகள் தர்மம் கூட பண்ணதுக்கு மனசு இல்லாம பொறுக்காம ஆற்ற கொண்டு போட்டுடலாம், இறந்து போயிட்டா அவ்வளவுதான். நபியினுடைய மனைவிமார்கள் சலதாரத்தில் இறந்து போன பிறகு அவர்கள் மீது கொண்ட பாசத்திற்கு காரணமாக, பாசத்துக்காக பறக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்த ஆடையை தங்களோடு வைத்துக் கொண்டார்கள். மட்டுமல்ல அவங்க சொல்றாங்க, நபி எல்பசஹா, நபியினுடைய மனைவி ஆயிஷா மகனத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்த ஒரு ஜிப்பா இருந்துச்சு. ஜிப்பா சலதாரத்தில் இறந்து போயிட்டாங்க, அந்த ஜிப்பாவை யாரு வச்சிருந்தாங்க, ஆயிஷா அம்மா வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஜிப்பாவை ஆயிஷா நாயகி வச்சிருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படி கேட்டா, உடம்பு சரியில்லாத ஆட்கள் நோயாளிகள் யாராவது வந்தா நபியினுடைய ஜிப்பாவை தண்ணீரில போட்டு கழுகி அந்த தண்ணீரை குடிப்பதற்கு அந்த நோயாளிக்கு கொடுத்தா நோய் குணமாயிரும். ரசூலுல்லாஹ் அணிந்த ஆடைய தண்ணியில போட்டு கழுகி அந்த தண்ணியை குடிச்சு மக்களுக்கு சிபா கிடைத்தது, அதற்காக வேண்டி அந்த ஆடையை மனைவிமார்கள் வைத்திருந்ததாக முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அதே போல அன்புக்கு தாய்மார்களே, நபியினுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பான பணிவிடையை செஞ்சாங்க. அன்னை கதீஜாவை நமக்கு தெரியும். கதீஜா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இராக் குகையிலே தவம் இருந்த பொழுது, இராக் குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவம் இருந்த பொழுது அவ்வளவு பெரிய மலையில இன்னைக்கு ஏறுவதற்கு படி போட்டுட்டாங்க, நம்மால ஏற முடியல. ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேல இராமலை ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அன்னைக்கு எந்த படியும் இல்லாது, படி கிடையாது, செங்குத்தாக இருக்கும், ஏறுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டப்பட்டுதான் ஏறணும். ஒண்ணுக்கு பலமுறை அன்னை கதீஜா அம்மா தன்னுடைய அன்பு கணவர் நபிக்காக வேண்டி உணவுகளை சுமந்து சென்றார்கள். ஒரு முறை கதீஜா அம்மா ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த இராக் குகைக்கு அந்த உணவை கொண்டு வந்த சமயத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க நபியிடத்துல, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அன்பு மனைவி கதீஜா அம்மா உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, பசி போக்குவதற்காக ஒரு பாத்திரத்துல உணவு கொண்டு வராங்க. பக்கரன் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிகா ஒன்னின்னி, அன்பு உங்களுடைய அன்பு மனைவி கதீஜா அம்மாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான், நானும் சலாம் சொல்லுகிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா கதீஜா அம்மாவுக்கு சலாம் சொன்ன நேரம் எந்த நேரம், கணவருக்கு பணிவிடை செஞ்ச நேரம். கதீஜா அம்மா ஸலவாத் ஓதுனாங்க, கதீஜா அம்மா திக்ர் செஞ்சாங்க, கதீஜா அம்மா சதகா செஞ்சாங்க, கதீஜா அம்மா குர்ஆன் ஓதுனாங்க, கதீஜா அம்மா மற்ற காரியங்களை எல்லாம் செஞ்சாங்க. அப்பொழுது அல்லாஹ் சலாம் சொல்லி விடாம கதீஜா அம்மா அன்பு கணவர் நபிக்கு பணிவிடை செய்ய வந்த பொழுது அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு மனைவிக்கு எப்போது கிடைக்கிறது? கணவனுக்கு பணிவிடை செய்யும் பொழுதுதான் ஒரு மனைவியை அல்லாஹ் பார்த்து ரசிக்கிறான் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி சிறந்த சான்று. மட்டுமல்ல சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாயகமே ஓ பஷ்ஷிர்ஹா பி பைத்தின் ஃபில் ஜன்னah, நாயகமே சொர்க்கத்திலே உங்கள் மனைவி கதீஜாவுக்கு அல்லாஹ் ஒரு மாளிகையை ஏற்பாடு செய்திருக்கிறான். உங்கள் மனைவி கதீஜாவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு சிறந்த மாளிகையை ஏற்பாடு செய்திருக்கிறான். இந்த செய்தியையும் அவர்களுக்கு சொல்லுங்கள். அன்பு தாய்மார்களே, புரிந்து கொள்ளுங்கள், கதீஜா அம்மாவுக்கு சொர்க்கம் எப்போது கிடைத்தது? கணவனுக்கு பணிவிடை செய்து நேரத்தில் கிடைத்தது. கணவனுக்கு பணிவிடை செய்யும் நேரம்தான் பெண்கள் சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் பெறுவதற்கான நேரம் என்று சொன்னா, கணவருக்கு பணிவிடை செய்வது எத்தனை முக்கியமானது என்பதை அன்பு தாய்மார்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரவு முக்கியமான செய்தி இருக்கு, அந்த செய்தியை நான் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேரு கல்யாணம் முடிச்ச ஆரம்பத்துல, கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நாள்ல, ஒரு மாசம் 2 மாசம் கூட ஆறதில்லை, கொஞ்ச நாள்லயே ஒரு 6 மாசம், அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளேயே
கணவனும் தனி குடித்தனத்தை விரும்புறான், மனைவியும் தனி குடித்தனத்தை விரும்புறான். வாப்பாவை அம்போன்னு விட்டுட்டு அம்மாவை அம்போன்னு விட்டுட்டு தனியா சந்தோஷமா வாழ்றத, எந்த தொந்தரவும் இல்லாம வாழ்றத விரும்பி பெற்றோர்களை தவிர்க்க விட்டு விட்டு கணவனும் மனைவியும் தனி குடித்தனம் போவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. சரியான காரணம் இல்லாமல், பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல், ஒரு சுகத்தை நாடி நிம்மதியா இருக்கணும், எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கணும், கணவனை கையில வச்சு ஆட்டணும், கணவனை பொம்மையா ஆக்கிடணும், நம்ம சொல்றது மட்டும்தான் கணவன் கேட்கணும், நினைச்சபடி சந்தோஷம் மாறணும் என்பதற்காக வேண்டி தகுந்த காரணங்கள் எதுவும் இல்லாமல் பெற்றோர்களை தவிக்க விட்டு தனி குடித்தனம் போகக்கூடிய ஆண்களை, பெண்களை, பிள்ளைகளை, மருமகளை, கணவனை, மனைவியை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. அன்பர்களே, ஒரு சமயத்துல ஒரு சஹாபி வந்து நபி இடத்துல கேட்டார், யார் சொல்லலாம், நான் சொர்க்கம் போறதுக்கு ஒரு அமல் செய்யுங்க, ஒரு அமலை சொல்லித்தாரு. அல்-இஸ்தியாபு கிதாபுல வரும். ஒரு சஹாபி வந்து நபி இடத்தில், யார் சொல்லலாம், நான் சொர்க்கம் போறதுக்கு ஒரு அமலை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுறியாப்பா, அது போதும்பா, நோம பிடிக்கிறியா, அது போதும்பா என்று சொல்லாம, விருந்த வாழை கட்டிக்க, உன் பெற்றோருக்கு உபகாரம் செய், பாப்பாவை காப்பாற்று, உம்மாவை காப்பாற்று, பாப்பாவுக்கு செலவுக்கு பணம் கொடு, உம்மாவுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடு, பெற்றோரை காப்பாற்று, சொர்க்கத்திற்கு அதுவே சிறந்த வழி என்று சொன்னார்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒக்குன் ஹரீபன் மின்ஹா, ஒக்குன் ஹரீபன் மின்ஹா. இந்த இடத்துல தாயை குறிப்பிட்டு சொல்லதான் வருது. அந்த சாபிக்கு வாப்பா இல்ல, தாய் மட்டும் இருந்தாங்க, எனவே தாயை காப்பாற்று என்று சொன்னாங்க. கருத்து பெற்றோரை காப்பாற்று என்பதுதான். ஒக்குன் ஹரீபன் மின்ஹா, உனக்கு தாய் மட்டும் தான் இருக்கிறாங்களா, வாப்பா இல்லையா, தாயோடு சேர்ந்து இரு, தாய்க்கு நெருக்கமாக இரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க யோசிச்சாங்களோ தெரியல, பிற்காலத்தில் வரக்கூடிய சமுதாயம் தனி குடித்தனம் போய்விடுமோ என்று அன்றைக்கு ரசூலுல்லாஹ் யோசித்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ஒக்குன் ஹரீபன் மின்ஹா, வாப்பாவுக்கு உம்மாவுக்கு பணம் கொடுத்தா பத்தாதுப்பா, காப்பாற்றா பத்தாது, அவர்கள் தன்னோடு உன்னை வைத்துக் கொண்டதை போல, நீ குழந்தையாக இருந்த பொழுது தங்களோடு உன்னை வைத்துக் கொண்டதை போல வயசான காலத்திலே உன்னோடு அவர்களை வைத்துக் கொள். பாப்பாவோடு சேர்ந்தீரி, அம்மாவோடு சேர்ந்தீரி, அப்போதுதான் நீ சொர்க்கத்துக்கு போய் சேர முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாதிக்கு. இன்றைக்கு பெற்றோர்கள் பார்க்க விரும்புவது காந்தி படம் போட்ட பணத்தாளை அல்ல, காந்தி படம் போடப்பட்ட பணத்தின் தாளை அல்ல, சாந்தி தரக்கூடிய பிள்ளையின் முகத்தை தான் பெற்றோர்கள் பார்க்க விரும்புறாங்க. பணம் கொடுத்தா பத்தாது, கூட இருந்து காப்பாற்று. நீ சின்ன பிள்ளையா இருக்கையில உன்னை கொண்டு அனாதை ஸ்கூல்ல சேர்த்தாங்களா, எங்கேயாவது உன்னை போட்டாங்களா, எந்த கஷ்டத்திலையும் உன்னை காப்பாத்தலையா, ஏன் உன்னால காப்பாற்ற முடியாது, மனசு இல்ல, வேற ஒண்ணும் இல்லை. நண்பர்கள், அப்படி ஒரு வேலை பணியின் காரணமாக, பார்க்கக்கூடிய வேலையின் காரணமாக வெளியூர்ல வேலை பார்க்கிறோம், வெளியூர்ல படிக்கிறோம், அல்லது குடும்ப சூழ்நிலை, அல்லது வீடு பக்கல, குடும்பம் பெருசாயிடுச்சு, பங்கு வச்சு 4 பேர் 4 பிரிஞ்சுட்டு போய்படி, இது பணியின் காரணமாக, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பெற்றோர்களை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட ஒரு நாள் கூட பாப்பாவை பார்க்க வாய்ப்பு இருந்தா பார்க்கணும், பார்க்க வாய்ப்பு இல்லாட்டா பாப்பாவை மாட்ட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்குது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்ப்பதற்காக நடந்து சென்றார். ஒரு மகன் பெற்றெடுத்த பெற்றோரை பார்ப்பதற்காக நடந்து சென்றால் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பகரமாக 100 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு மகன் பாப்பாவை பார்க்க போனால், தாயை பார்க்க போனால், அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக 100 நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக 100 அந்தஸ்து அல்லாஹ் அவனுக்கு உயர்த்துறான். நீ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற, வெளிநாட்டுல வேலை பார்க்கிற, பதவி உயர்வு இல்லை, ஆடு மாடா உழைக்கிற, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற, எவ்வளவு பதவி உயர்வு கிடைக்கலையா, பாப்பாவை சந்திக்க போ, தாயை சந்திக்க போ, 100 அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திடுவான். நீ வேலை பார்க்கிற இடத்துல உனக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை கொடுத்துருவான். நண்பர்களே,
எந்த காலத்திலும் இஸ்லாம் இப்படிப்பட்ட தனி குடித்தனத்தை காரணமில்லாமல் போவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. தௌராத்து கிதாபிலே, தௌராத்து வேதத்திலே, மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த தௌராத்து வேதத்திலே நேரமாகிவிட்டது. ஹதீஸினுடைய அரபிய வார்த்தைகளை சொல்லாமல் கருத்துக்களை மட்டுமே சொல்லுகிறேன். தௌராத்து கிதாபிலே ஒரு செய்தி வருகிறது. தௌராத்து வேதத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மூசாவே, இப்ன ஆதம இத்தகி ரப்பக, மனிதனே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், உன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய், உறவை சேர்ந்து வாழ்ந்திடு, உனக்கு நான் நீண்ட காலத்தை கொடுப்பேன். எந்த பிள்ளை பெற்றோரை காப்பாற்றுகிறானோ அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் தஆலா 100 வயசுக்கு மேலாக ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். மாத்திரமல்ல உன்னுடைய காரியங்களை எல்லாம் நான் லேசாக்கி வைக்கிறேன், எல்லா பிரச்சனைகளை விட்டும் உன்னை பாதுகாக்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாமா சாபித்துல் புனானி ரஹ்மஹுல்லாஹ், மிகப்பெரிய அவுலியா சாபித்துல் புனானி, அவங்க வழியாக போறாங்க.
ஒரு வழியாக போகும் பொழுது ஒரு முதியவரை ஒரு வாலிபர் கடுமையாக அடித்துக் கொண்டிருக்கிறார். பெரியவரை அடித்த அந்த வாலிபரை போய் அல்லாமா சாபித்துக்கு முன்னாடி தடுக்கிறான். ஏன்பா வயசான பெரியவரை ஏன்பா அடிக்காதப்பா என்று தடுக்க போனான். அப்போது அந்த பெரியவர் சொன்னார், யாரை பார்த்து? அல்லாமா சாபித்துக்கு முன்னாடியை பார்த்து அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்க விட்டு கல்லு அனுபவோ, அந்த பையனை விட்டுடுங்க. அவரிபு அபி, இந்த பையன் வேற யாரும் அல்ல, என்னுடைய மகன் தான் என்னை அடிக்கிறான். நடுத்தர்ல வச்சு இந்த இடத்துல வச்சு என்ன அடிக்கிறானே இந்த வாலிபர் வேறு யாரும் அல்ல, நான் பெத்த புள்ளதான் என்ன அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? இதே இடத்துல எங்க வாப்பாவை நான் அடிச்சேன். அந்த ஆள் சொன்னான், குந்து அவரிபு அபி பிஹாதல் மௌதிகி, நான் வாலிபனாக இருந்த பொழுது, என்னை போன்று என் தந்தை முதியவராக இருந்த பொழுது என் புள்ள என்ன அடிக்கிற இதே இடத்துல வச்சு நீங்க வாப்பாவை அடிச்ச, நீங்க வாப்பாவை அடிச்ச பாவத்துக்காக என் பிள்ளையுடைய கையால அடிபட்ட வச்சு அடிவாங்க வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துறான். நான் செஞ்ச பாவத்துக்கு உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டான். அவன் அடிக்கட்டும், எனக்கு வலிக்கட்டும், அவனை விடுங்கள், உலகத்திற்கு இது பாதமா கிடைக்கட்டும் என்று அந்த பெரியவர் சொன்ன செய்தியை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். நண்பர்களே, தன்கீஹுல் கவுல் என்ற ஹதீஸ் கிதாபுல ஒரு ஹதீஸ் வருது. எந்த புள்ள வாப்பா அம்மாவுடைய வெறுப்புக்கு ஆளாகி விட்டானோ, நல்லா பாதுகாப்பாங்க. யாராவது வாப்பா அம்மாவுடைய வெறுப்புக்கு கோபத்துக்கு ஆளாகி இருந்தா, உங்க வாப்பா அம்மா உயிரோடு இருந்தா அவங்க மௌத்தா போறதுக்கு முன்னால அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களோட துவாவையும் வாங்கி விடுங்கள். எந்த பிள்ளை வாப்பாவும் அம்மாவுடைய வெறுப்பை பெற்றானோ இல்லா அகரதல்லா ரூஹஹு அலா ஹைரி ஷஹாதா, அல்லாஹ் பாதுகாக்கணும். வாப்பா அம்மாவுடைய வெறுப்பை பெற்ற பிள்ளை களிமா சொல்லாமல் இறந்து போவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாப்பாவுடைய அந்தஸ்து ஈமானிலே இருக்கிறது, தாயின் அந்தஸ்து ஈமானிலே இருக்கிறது. மௌத்தாகும் போது களிமா சொல்லி மரணிக்க வேண்டுமா? தாயை காப்பாற்று, தந்தையை காப்பாற்று. ஒருபோதும் பெற்றெடுத்த பெற்றோரை கலங்க வைத்து விடாது, மனசை உடைத்து விடாது, நோகப்படுத்தி விடாது. மூத்தாக போகும்பொழுது களிமா வராது என்று நாயகம் சொல்கிறார்களே, எத்தனை பெரிய பாவம் அந்த பாவம். மாமின் ஆபதின் சல்லல் ஃபரியல்லா வதஆலி வாலிதைஹி பில் மக்ஃபிரா, நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பரவான தொழுகையை தொழுது விட்டு எந்த பிள்ளை பெற்றோருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்வானோ அல்லாஹ் தஆலா அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு பரதான தொழுகையை தொழுதுட்டு எத்தனையோ துவாக்கள் நாம கேட்கிறோம் இல்லையா? எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்கனமா வாப்பா அம்மாவுக்கு மன்னிப்பு கேட்டு துவா செய்யி. யாரெல்லாம் வாப்பா மன்னிச்சுடு அம்மா மன்னிச்சுடு என்று வாப்பா அம்மாவுக்கு துவா கேட்டுட்டு நீ பிறகு எதனாலும் கேளு, என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். வாப்பா அம்மாவுக்கு துவா கேட்காட்டா உன் துவாவே நேர போகாதுன்னு சொன்னா வாப்பா அம்மாவை எப்படி காப்பாற்றாமல் இருக்கிறாய் என்று கேட்கிறேன். மட்டுமல்ல, நீ பரக்கத்து துவாகி லகுமா, யார் கொலைக்கு பின்னால வாப்பா அம்மா உட்காந்து துவா செய்யறானோ அல்லாஹ் தஆலா அவன் பாவத்தை மன்னிக்கிறான். ஏன் மன்னிக்கிறான்? இந்த புள்ள பெற்றோருக்கு துவா கேட்டானே அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு பிள்ளையை மன்னிக்கிறான், உன்னை எல்லாம் மன்னிக்கிறான். நண்பர்களே, இறுதியா ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாங்க என்று சொன்னால், உலகத்துல சொர்க்க வாழ்க்கைய உலகத்துல மனைவிமார்களுக்கு கொடுத்தாங்க என்பதோடு சொர்க்கத்தை கொடுத்துட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க. மனைவிமார்களை எல்லாம் சொர்க்கவாசிகளை ஆக்கிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடுனாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் அல்லாஹ் சொல்றான், அன்புக்கும் வாகலிக்கும் நாரா, குடும்ப தலைவர்களே உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாங்க. அதே போன்று அல்லாஹ் தூதரே மனைவி மக்களுக்கு நரக விடுதலை கொடுத்துட்டு தான் மௌத்தா போனாங்க. அதுக்குதான் ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்து ஹால்ல மௌத்தா போற சமயத்துல நாயகம் சொன்னாங்க, யுஹம்மினு அலையல் மௌத், எனக்கு சக்கராத்து லேசாகிடுச்சு. அல்லாஹ் எனக்கு சக்கராத்து லேசாயிடுச்சு, மௌத்தின் கஷ்டமே எனக்கு தெரியல, சக்கராத்து ஏதோ எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? இன்னி ராயித்து ஆயிஷா ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை மடியில தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறோம். ஆயிஷாவை மடியில தான் வச்சுக்கிட்டு ரூஹ் பிரிஞ்சிச்சு.
ஆயிஷா நாயின் மடியிலே நாயகத்துக்கு உயிர் இருந்த பொழுது நாயகம் சொன்னாங்க, இதோ என் மனைவி ஆயிஷா சொர்க்கத்தில் இருப்பதை நான் காண்கிறேன். என் மனைவி ஆயிஷா சொர்க்கத்தில் இருப்பதை பார்க்கிறேன். என் மனைவி ஆயிஷா இங்கே இல்லை, என் மனைவி ஆயிஷா சொர்க்கத்தில் இருக்கிறார். என் மனைவி ஆயிஷாவை நான் சொர்க்கத்தில் காண்பதால் மௌத்தின் வேதனை எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி மூத்தானார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொற்க வைக்க வாழ்க்கையை, சொற்க வைக்க வாழ்க்கையை உலகத்தில் கொடுங்கள். சொர்க்கத்து வாழ்க்கையை மனைவிமார்களுக்கு தயார் செய்து குடும்பத்தவர்களுக்கு கொடுங்கள். அல்லாஹ் தஆலா அன்னலாரை போல நபியினுடைய மனைவிமார்களை போல நம்முடைய குடும்பமும் வாழ்வாங்கு வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வனாக. வழங்கிய வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கதீரா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்